ஹேலோ காய்ஸ், இன்னைக்கு இந்த ஸ்டோரியோட எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். போன படத்தோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா நித்யா வேகமாக போய் ரித்திக்கிட்ட நீங்கள் எதுக்கு எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டு வந்திருப்பா. அதோட இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ த பார்ட் 2. ஆனால் ரித்திகா நித்யா கிட்ட எந்த ஒரு கொஷனுக்கும் பதில் சொல்லாமல் அவளை முறைச்சி பார்த்துட்ருக்காரு. அவளுக்காக கடுப்பாயிடுச்சு. நீங்களா வந்து ஹெல்ப் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் என்னை திட்டுறீங்க, இப்படி முறைச்சி பார்க்குறீங்க, அதெல்லாம் எனக்கு தேவையா? தயவு செஞ்சு இங்கே எனக்கு ஹெல்ப்பே பண்ணாதீங்க. என்னை பார்த்தாலே இப்படியே பார்த்து பார்க்காத மாதிரி போயிருங்க. ஏன்னா உங்களை பார்த்ததுலேருந்து எனக்கு எந்த நல்ல விஷயமும் நடக்கவே மாட்டேங்குது, கெட்டதாக நடக்குது. ஸோ தயவு செஞ்சு உங்கள் மூஞ்சில் நான் முழிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ என்னை எங்கேயாவது பார்த்தா பார்க்காத மாதிரி போயிருங்க, சரியா அப்படின்னு சொல்கிறாளா. அதுக்கு ரித்திக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் அவளை மறுபடியும் முறைச்சி பார்த்துட்டு, உங்கள் இடத்துல எந்த ஒரு பொண்ணாக இருந்தாலும் நான் ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பேன். நாட் ஃபார் யூ, ஓகே அப்படின்ற மாதிரி நித்யாவும் மண்டையாட்டுறாளா. இதை கொஞ்சம் கோவமாக சொல்லிவிட்டு ரித்திகா அங்கே வந்து கிளம்பி போயிட்டாரு. நித்யாக்கா இந்த ஆள் இருக்கானே அப்படின்ட்டு அவ்வளோ கடுப்பாக இருக்குது. சரின்னு வீட்டுக்கு போயிட்டா. ஸோ ஒரு 2 நாள் கழித்து நித்யாவுக்கு ஒரு கால் வருது. அவள் வேலை கிடைக்காம அப்படியே டென்ஷன் ஆகி உட்காந்துருந்துருப்பா. இந்த அன்னோன் நம்பர் காலை பார்த்ததும் யாரா அவன் நேரத்தில் கடுப்பேற்றிட்டு அப்படின்னு கால் அட்டென்ட் பண்ணா. மேம் நீங்கள் தானே நித்யா அப்படின்னு கேட்குறாங்க. நான் தான். மேம் உங்களுக்கு ஜாப் கிடச்சிச்சு, நாங்கள் வந்து உங்களை செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நாளைக்கு நீங்கள் வந்து தேவா குரூப்ஸ் மெயின் பிரான்ச்சுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் நித்யாக்கு ஷாக்காக இருக்குது. ஆர் யூ ஷுர்? நீங்கள் அகெயின் என்னமே ரிப்பீட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறா. அவங்களும் மேம் நீங்கள் நித்யா தானே? நித்யா தான். ஓகே மேம், நீங்கள் ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி தேவா குரூப்ஸ்க்கு இன்டர்வியூ வந்திருந்தீங்களா மேம்? ஆமாம் வந்திருந்தேன். நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க. ஸோ நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு தான் ஜாப் கிடச்சிருக்கு, வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டாங்க. எங்கள் நித்யாக்கா தலையும் முடியல காலும் முடியல. அவன் நம்ம இன்டர்வியூ ரூம்குள்ளேயே நம்மளை முதல்ல ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அலோவ் பண்ணல, ஒரு கொஷினுக்கு கூட கேட்கல, நம்ம வேறு திமிரா பேசிட்டு வந்தோம், அப்படி இருந்து எப்படி நம்மளை வேலைக்கு எடுத்தான் அப்படின்னு நித்யாவுக்கு அவ்வளோ குழப்பம். அப்படியே நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை, அதை பற்றியே யோசிச்சுட்ருக்கா. மறுநாள் ஜாப் போகணும், சரி என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துடலாமே அப்படின்னு நித்யாவும் ஒரு தைரியத்தில் கிளம்பி ஆஃபீஸுக்கு வரா. வந்து பார்க்குறவளுக்கு அவ்வளோ கன்ஃபியூஸ்டாக இருக்குது. உண்மையாகவே நம்ம தானா, இல்லை நித்யான்ற பேரில் அன்றைக்கி வேறு எதுவும் பொண்ணு வந்துச்சா, இதில் தெரியாமல் கூப்பிட்ருப்பாங்களோ, இப்படி ஓடி போயிருமா அப்படின்னு யோசிச்சுட்டே உள்ள வரும்போது தான் அசிஸ்டன்ட் நித்யாவை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. இவர் ஸ்மைல் பண்ணுறதை பார்த்ததும் குட் மார்னிங். குட் மார்னிங் மேம், சார் உங்களுக்காண்டி ரூமில் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு, ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் வரீங்களா? அப்போது உண்மையாகவே நீங்கள் என்ன தான் செலக்ட் பண்ணியிருக்கீங்களா? எஸ் மேம், சார் வெயிட் பண்ணுறாரு மேம், ஸோ ப்ளீஸ். ஓகே அப்படின்னு நித்யா கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆகி உள்ளே போகிறா. உள்ளே போய் பார்த்தா அர்ஜுன் ஒரு விண்டோ கிட்ட திரும்பி நின்றுட்டுருக்காரு. உள்ளே போய் நீங்கள் எதுக்கு என்னை சூஸ் பண்ணீங்க அப்படின்னு அதே கொஷின் தான் கேட்குறாளா. அப்படியே ரித்திக் திரும்பி பார்க்குறாரு. பார்த்துட்டு, உன்னை நான் காலையில் 10 மணிக்கு வர சொன்னேன், நீ 10:30க்கு வந்திருக்க. இதான் உன் பஞ்சுவாலிட்டியா? ஃபர்ஸ்ட் டே ஆஃபீஸ் இவ்வளோ லேட்டாக வருவாங்க, இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க, கொஞ்சம் கூட சென்ஸ் இல்லை? இதான் உன்னோட டிசிப்ளினா? இதான் நீ காலேஜ் படித்த இடத்துல உனக்கு கற்றுக் கொடுத்தாங்களா? என்ன பொண்ணு நீ அப்படின்னு ஒரு பாட்டு கொஷின் கேட்குறாரு. நித்யாவுக்கு ஒரு செகண்ட் புரியலை. அப்படியே ஒரு மாதிரி கேட்குற கேள்விக்கு என்ன பதில் சொல்லன்னு தெரியாமல் அப்படியே முழிச்சிட்டு நின்றுட்டுருக்காளா. லிசன் நித்யா, உன்னை நான் செலக்ட் பண்ணதுக்கு காரணம் எந்த ஒரு பர்சனல் ரீசனும் கிடையாது. ஒரே ஒரு ரீசன் தான், ஐ லைக் ஒரு குவாலிஃபிகேஷன். உங்ககிட்ட நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது, உன்னோட ஃபைலை படித்து பார்த்தேன். நீ உண்மையாகவே உன்னோட ஃபைனல் இயரில் பண்ண ப்ராஜெக்ட்ஸ்லாம் இம்ப்ரெசிவாக இருந்துச்சு, அதனால தான் உன்னை நான் அந்த ஜாப்க்கு செலக்ட் பண்ணியிருக்கேன். பட் நீ இவ்வளோ லேட்டாக வருவேன்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல, என்னை டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரா. நித்யாக்கா சாரி, ஐ எம் ரியலி சாரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த கம்பெனிலேருந்து கால் வந்தது எனக்கு தூக்கமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வரல, ஒரு பயம்தான் இருந்துச்சு, பயத்தை விட கன்ஃபியூஸ் அதுக்கும் மேலே இருந்துச்சு. ஸ்டாப், எந்த ஒரு ரீசனும் உங்ககிட்ட கேட்க விரும்பலை. இல்லை சார், நான் சொல்ல வரத வாயை மூடுன்னு சொன்னேன். சரி அப்படின்னு அப்படியே நித்யாவும் பல்ல கடிச்சிட்டு வாயை மூடிட்டு நிற்கிறாளா. உன் ஒர்க் எப்படி இருக்குன்னு பார்த்து தான் உன் ஜாப்பை நான் பர்மனெண்ட் பண்ணுவேன். அது வரைக்கும் உன் ஜாப் இங்கே பர்மனெண்ட் கிடையாது, நான் எப்போனாலும் உன்னை வேலையை விட்டு தூக்கலாம். என்னது எப்போனாலும் தூக்குவீங்களா அப்படின்னு நித்யாவுக்கு சண்டை போடலான்னு தான் வருது. பட் அப்பா மாத்திரை செலவுக்கே காசு இல்லை. இப்போ இந்த வேலை கிடச்சாதான்
ஏதாவது மேனேஜ் பண்ண முடியும். ஸோ எதுவும் பேசாத நித்யா அப்படின்னு. இதுக்கு முன்னாடி எப்படி இவங்கிட்ட வெட்கம், ரோசம்லாம் இருந்து அப்படி கத்திட்டு போயிருப்பா. இப்ப அது எதுவுமே இல்லாம அமைதியா அவன் முன்னாடி நின்னுட்டு இருக்கா. அவனும் நல்லா திமிரா பேசிட்டு, "போ உன் ஒர்க்கில் போய் ஜாயின் பண்ணிக்கோ. அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கணும். நீ லாஸ்ட்டாக வர்றது. எப்பயுமே பங்க்சுவாலிட்டி கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். இல்லைன்னா எனக்கு பிடிக்காது. ஓகே?" ம் அப்படின்னு மண்டையாட்டுறாளா? நான் மண்டையாட்டுற வாயில்ல. ஓகே சார். உன் ஒர்க்கை பார் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுட்டான். நித்யாவுக்கு இது கனவா நினைவா அப்படின்னு இருக்கு. பட் அங்கே இருக்க எந்த எம்ப்ளாயுமே நித்யா கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. ஏன்னா மேடம் அன்னைக்கு தான் பெரிய சீன் வந்து இந்த ஆஃபீஸில் வந்து கிரியேட் பண்ணிட்டு போயிருப்பாங்களே இன்டர்வியூ வந்தப்போ. ஸோ அதனால் எல்லா எம்ப்ளாயிஸும் பயப்படுறாங்க. இவகிட்ட போய் பேசினா பாஸுக்கு கோவம் வரும், அதனால் பேசக்கூடாது அப்படின்னு. யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. இவளாக போய் வாலண்டியராக பேசுகிறா. பட் யாரும் பேச்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்களா? இவ்வளோ கடுப்பாக இருக்குது. அசிஸ்டண்ட் தான் வந்து, மேம் நீங்கள் இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணணும், உங்களுக்கு சார் இந்த ஃபைல்லாம் கொடுத்துருக்காரு, கம்ப்ளீட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்க. அவள் பார்க்குறா, ஆத்தாடி எம்புட்டு இருக்கு, இது எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணி கொடுக்கணுமா என்ன அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டு இருக்கா. ஆனால் அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவளுக்கு எப்படி பண்ணணும்னு தெரில. பக்கத்தவங்கிட்ட ஹெல்ப் கேட்டால் அவங்க பேசவே மாட்டேங்கிறாங்க. ஏன் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்குதுங்க. இவளுக்கா கடுப்பாக இருக்குது. இதை நான் எப்படி முடிப்பேன் அப்படின்னு அப்படியே அழுதுகிட்டே தான் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணுறா. ஸோ இப்படியே ஒரு ஒரு வாரம் போயிருக்கும். ஒரு வாரத்துக்கு அப்புறம் இது வரைக்கும் நித்யா ஏகப்பட்ட ஃபைல்ஸை கரெக்ட் பண்ணி ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணி ரித்திக் கிட்ட போய் கொடுத்துருப்பா. பட் ரித்திகா எல்லா இடத்துலையுமே மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிச்சிட்டே இருந்திருப்பார். ஒரு வாட்டி கூட இந்த ஒரு வாரத்தில் இப்போ பண்ண ஒரு வேலை கூட உருப்படியாக இருந்திருக்காது. எல்லா ஃபைல்ஸ்லேயும் எல்லா டாக்குமெண்ட்ஸ்லேயும் மிஸ்டேக்காக இருந்திருக்கும். ஈவன் பிபிடியை கூட ஆர்டர் பண்ணி வச்சுருக்க மாட்டா. எல்லாத்தையும் மெஸ்ஸியாக தான் வச்சுருந்துருப்பா. ரித்திக் பயங்கரமாக நித்யாவை எல்லாரும் முன்னாடி திட்டிகிட்டே தான் இருப்பார். ஸோ இன்றைக்கும் அப்படி தான் திட்ட போகிறாரு அப்படின்னா ஃபைலையும் கொடுக்குறா. ஆனால் அவரா, நித்யா பரவாயில்ல, நீ நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்ட. அவளுக்கு ஒரு சந்தோஷம். அப்படியா அப்படின்னு ஹாப்பி. நிஜமாவா சார்? ஆமாம், இத்தனை நாள் ஒரு பேராகிராஃபு ஒரு வரி எல்லாமே மிஸ்டேக்காக இருக்கும். ஆனால் இன்றைக்கி ஒரே ஒரு வார்த்தை தப்பாக போட்டிருக்க. ஆ, ஒரே ஒரு வார்த்தை தப்பாக போட்டேனா? ஆமாம், ஒரே ஒரு வார்த்தை தப்பாக போட்டிருக்க. பட் ஒரு வார்த்தை தப்புனாலும் எவ்ரி திங் இஸ் மிஸ்டேக். ஸோ இந்த ஃபைலை டிஸப்பியர் பண்ணிடு. அகெயின் ரிப்பீட் இட். சார், நோ மோ கொஷின், போ, கெட் அவுட் அப்படிங்காரு. இவனை பழி வாங்குறதுக்குன்னே இப்படி பண்ணுறான். வேலை கொடுக்குற மாதிரி கொடுத்து இவனை நான் கத்தி விட்டதுக்கு இப்படி பழி வாங்குறான் போல, ராட்சசம் அப்படின்னு கத்திட்டே போய் கேஃபிடேரியாவில் போய் உட்கார்றா. பயங்கரமாக பசிக்குது. ஐயோ கடவுளே, எனக்கு இந்த வேலையை பிடிக்கல, இவனை பிடிக்கல, எனக்கு இந்த ஆஃபீஸையும் பிடிக்கல, யாரையுமே எனக்கு பிடிக்கல அப்படின்னு கத்திட்டு உட்காந்துருக்கா. அப்போ யாரும் அவளை பார்க்குற மாதிரி இருக்குது. யாரும் திரும்பி பார்த்தா யாரும் காணோம். என்னடா இது, யாரையும் காணோம் அப்படின்னு அவள் ஆர்டர் பண்ண காஃபியை குடிச்சிட்ருக்காளா. அப்போ இங்கே ரித்திக் தான் அவளுன்னு பார்த்துட்ருக்காரு. ஸோ அசிஸ்டன்ட் பின்னாடி சிரிச்சிட்டே, சார் நீங்கள் வேணால் அவங்க கூட போய் காஃபி குடிக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்டதும் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. என்ன கேட்ட அப்படின்னு. ஒன்றும் இல்லை சார், நீங்களும் நித்யாவும் ஒன்றா காஃபி குடிக்க போகிறீங்களா? நானும் வாங்கிட்டு வரவா? என்ன சொன்னேங்கிறது எனக்கு புரியலை. ஆனால் உன் காசுலேயே வாங்கி நீ அந்த காஃபி குடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரித்திக் கோவமாக போகிறாரு. பட் அவர் கோவம் மறைச்சிட்டு போனாலுமே அவர் நித்யாவை மட்டும்தான் பார்த்துட்டே போயிட்டுருக்காரு. நித்யாவும் புலம்பிட்டே காஃபி குடிச்சிட்டு ஒரு வழியாக ஆஃபீஸ் முடிஞ்சு அப்படின்னு ஆஃபீஸை விட்டு வெளில வரா. வந்து பார்த்தா பயங்கரமாக மழை பெய்யுது. அதானே, ஆஃபீஸை விட்டு கரெக்டாக நான் வெளியே வரும்போது தான் மழை பெய்யும். ஆல்ரெடி எல்லா எம்ப்ளாயிஸும் போயிட்டாங்க, நான் மட்டும்தான் இருக்கேன். எப்படி நான் போகிறது? பஸ் ஸ்டாண்ட் வேறு தூரமாக இருக்கே அப்படின்னு நித்யா புலம்பிட்டே நிற்கும் போது அவள் ஒரு அம்பர்லா வந்து கவர் பண்ணுது. யாரான்னு பார்த்தா அது ரித்திக் தான். ஸோ ரித்திக் அப்படியே அந்த கோல்டு ஃபேஸோட நித்யா கிட்ட நின்றுட்டு இருக்கும்போது, நித்யாவா, சார் நீ என்ன போகல, மழை பெய்யுது, கொடை கொண்டு வரணும் கூட எனக்கு தெரியாது. ஐயோ சார், டேபிள் எடுத்து வச்சு சார், அடுத்து திருப்பியும் பேக்குள்ளே போடுறதுக்கு மறந்துட்டேன் சார். அதானே அப்படின்ற மாதிரி ரித்திக் மறுபடியும் முறைச்சி பார்க்குற எந்த ஒரு பதிலும் சொல்லாமல், இட்ஸ் ஓகே சார், மழை நின்னதுக்கப்புறம் நான் போய்க்கிறேன், நீங்கள் போங்க. ஒன்றும் தேவையில்ல, நீயே போ. எதுக்கு சார் என்னை ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னு மறுபடியும் கேட்குறா. அதுக்கு ரித்திக் அப்படியே அவளை முறைச்சி பார்த்துட்டு, பிகாஸ் நீ என்னோடய எம்ப்ளாயி, நாளை பின்ன உனக்கு இந்த மழையில் நனைஞ்சு சளி பிடிச்சிச்சுன்னா என்கிட்ட லீவ் கேட்டு வருவேன். பட் இப்போ இருக்கிற ஒர்க்கிங் ஷெடியூலில் என்னால் உனக்கு லீவ் கொடுக்க முடியாது. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நீ மழையில் நனையாமல் இருக்கணும், அதுக்கு தான் அந்த கொடை. ஓ அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டே,
நிற்கிறாளா? நீ நினைக்கிறப்பமே தெரியுது. உன் கண்ணை பார்த்தாலே தெரியுது நீ என்ன நினைக்கிறேன்னு. நீ நினைக்கிறது இங்கே நடக்காது. என்ன நினச்ச சார் அப்படின்னு கேட்குறா. நித்யா, நீ ரொம்ப பேசுகிற. 1 செகண்ட். ஆஃபீஸும் முடிஞ்சிச்சுல, இப்போ நீங்கள் எனக்கு பாஸ் கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்க, என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும், இந்த குறைய எடுத்துட்டு நீங்கள் போங்க, எனக்கு போய்க்க தெரியும் அப்படின்னு திமிரா சொல்கிறா. இங்கே பாரு, என்கிட்ட இந்த திமிர் பேச்செலாம் வச்சுக்காத. நாளை பின்ன காய்ச்சல் ஜன்னி கினி நானா கூட லீவ் கொடுக்க மாட்டேன், மொத்தமாக வேலையை விட்டு தூக்கிடுவேன், 1 வாரம் சம்பளமும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நித்யாக்கா நீ எல்லாம் மனுஷனே இல்லை அப்படின்னு அப்படியே அவனை முறைச்சி பார்த்துட்டு நிற்கிறாளா. உடனே அவன் அந்த கொடையை கொடுத்துட்டு அவள் கையில் அப்படியே வலிக்க டைமும் பிடிச்சி கொடுத்துட்டு, சேஃபாக வீட்டுக்கு போ, மாலையில் நனையாம, புரியுதா அப்படின்னு ரூடாக சொல்லிட்டு அங்கேருந்து அவர் நினச்சிட்டே போகிறாரு. நித்யா அப்படியே பார்த்துட்டே இருக்கா. இவன் உண்மையாகவே நல்லவனா இல்லை கெட்டவனா, இல்லை கெட்டவன் மாதிரி நடிக்கிறானா இல்லை நல்லவன் மாதிரி நடிக்கிறானா அப்படின்ற மாதிரி அவனே தான் பார்த்துட்ருக்கா. பட் அவளுக்கு பஸ் ஸ்டாண்ட் போகணும்ல, ஸோ பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே போயிட்டுருக்கா நடந்து. பட் ரித்திக் அந்த காருக்குள்ளே ஏறி உட்காந்துருந்துருப்பாரு. பட் அவள் சீக்கிரட்டாக நித்யாவை தான் வாட்ச் பண்ணிகிட்ருக்காரு. அவள் பஸ் ஸ்டாண்டுக்கு சேஃபாக போகிறாளா இல்லையான்னு அவளே தான் பார்த்துட்ருக்காரு. அவள் பஸ் ஏறினதுக்கப்புறம் தான் இங்கே அவர் கார்லேருந்தே கிளம்புறாரு. இதோட இந்த பாட்டு கம்ப்ளீட் ஆகுது.